ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து ஒரு ஒரு ஃப்ரெண்ட் வந்து 30,000க்கு வந்து இன்கம் வர மாதிரி எனக்கு ஒரு மந்த்லி இன்கம் போட்டு கொடுங்க, பிளான் போட்டு கொடுங்க, பட்ஜெட் போட்டு கொடுங்க, அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 30,000க்கு ஃப்ரம் ரூம் ரெண்ட் வந்து 6,000 போட்டிருக்கேன். க்ளாசரி ஐட்டம்ஸ் வந்து 5,000 போட்டிருக்கேன். ட்ராவல் வந்து 3,000 போட்டிருக்கேன். ஸோ ஆட்டோ, பஸ், ட்ரெயின், இன்கேஸ் பசங்க இருந்தானா ஆட்டோ ஃபீஸ் வரும், இல்லைனா வந்து வேலைக்கு போகிறவங்களா இருந்தனா பஸ் ஃபீஸ் வரும். ஸோ ட்ரெயின் எதனா கோவில் அந்த மாதிரி போகிறதுனால கூட டோட்டலாக ஒரு 3,000 போட்டிருக்கேன். எலக்ட்ரிசிட்டி, மொபைல் ரீசார்ஜு, ஸோ இதெல்லாமே வந்து 2,000 போட்டிருக்கேன். மெடிசன்ஸ் வந்து 2,000 போட்டிருக்கேன். ஓவரால் 80,000 வந்து டேலி பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் 12,000 இருக்குது. அது வந்து எப்படி சேவ் பண்ணலாம், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் எதில் பண்ணலான்னு சொல்லிட்டு எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டில் வந்து 2,000 போட சொல்லியிருக்கேன். 2,000 வந்து அதிலே போடலாம், இல்லைனா அது ஸ்ப்ரெட் பண்ணி 1,000 போடலாம். இல்லை 1,500 அந்த மாதிரி போடலாம். அது உங்களோட விஷ் தான். நெக்ஸ்ட்டு வந்து 5,000 வந்து எதுக்கு போட சொல்லியிருக்கோம் வந்து ஆர்டி போட சொல்லுவாங்க. ஆர்டி வந்து 5 இயர்ஸ்க்கு போடுவாங்க. அது ஒரு 1,000. நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஒரு 1,000 போட்டிருக்கேன். அதுவும் ஒரு 5 இயர்ஸ் போடுவாங்க. பிபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு வந்து 3,000 போட சொல்லியிருக்கேன். ஸோ அது ஸ்ப்ளிட் பண்ணி 5,000. இல்லை உங்களுக்கு வந்து எனக்கு ஆர்டியில் தான் போடணுன்னா 5,000 அதிலே போட்டாலும் சரி. இல்லை பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் தான் நான் வந்து 5,000 போடணுன்னா அதிலே உங்களோட வெல்விஷ் தான். ஸோ அது மாதிரி போடலாம். நெக்ஸ்ட் வந்து எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு 3,000. இது எது நீங்கள் சேவ் பண்ணுறீங்களோ இல்லையோ, எமர்ஜென்சி ஃபண்ட்ஸு பர் மந்த்துக்கு 3,000 நீங்கள் எப்பயுமே எடுத்து வச்சிடணும். அதில் எக்காரணத்தை கொண்டுமே நீங்கள் கையை வைக்கக்கூடாது. ஸோ இது வந்து எப்போ வேணால் யூஸ் ஆகலாம். ஸோ இதை வந்து 3,000 மந்த்லி சேர்த்து வச்சிங்கன்னா 12th மந்தில் வந்து ஸோ ரொம்ப கொஞ்சம் அதிகமாக அமௌண்ட் இருக்கும். பார்க்கறதுக்கு வந்து அதான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்களே, சிறு துளி பெருவெள்ளம். ஸோ அந்த மாதிரி தான் இது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அவுட் சைட் ஃபுட்டு, ஷாப்பிங்கு, ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்க காலகட்டத்தில் ஷாப்பிங் போனால் நார்மலாக 5,000 கிட்ட இது மாதிரி ஆகுது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சிக்கனமாக இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு நமக்கு நல்லது. ஓகேங்களா. ஸோ அதனால தான் இந்த பட்ஜெட் போட்டிருக்கேன். இன்கேஸ் அவங்க வந்து வாடகை வீட்டில் இல்லை, சொந்த வீட்டில் தான் நான் இருக்கிறேன்னா அந்த ஒரு 6,000 நம்ம வந்து வேறு எதனா சீட்டு கட்டுறதுக்கோ இந்த மாதிரி சிட் ஃபண்டுனா போடுவாங்க. தீபாவளி ஃபண்டு, நெக்ஸ்ட் வந்து சீட்டு காசு கட்டுறது மந்த்லி வந்து 5,000 அந்த மாதிரி 4,000. கசரி சீட்டு அந்த மாதிரி பிடிக்கிறது, இல்லைனா அமௌண்ட் ஃபுல்லாக பே பண்ணிட்டு ஒரு ஒரு தள்ளு போய் 2 தள்ளு போய்லாம் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ரெண்ட்டு வந்து இருக்கிறவங்க இந்த மாதிரி பே பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு சொந்தமாக தான் இருக்குன்னா நீங்கள் அதை வந்து சீட்டு கட்டுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அப்படி இல்லை அதை நீங்கள் சேவ் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸில் கட்டுறதுக்கு அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட கட்டலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பட்ஜெட் பிளான் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இன்கேஸ் எதனா டவுட்னா மெசேஜ் பண்ணுங்கள். ஆல்வேஸ் வித் யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.